ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 3/4/2019, கிழமை புதன்கிழமை. திதி திரியோதசி திதி பகல் 10:56 வரை இருக்கிறது. நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். இரவு 3:24 வரை இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம். புரட்டாதிக்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தி யோகம். புதன்கிழமை 7 to 9 யமகண்டம், 10 to 12 குளிகை, 12 to 1 ராகு கோலம். நட்சத்திரம் பரவாயில்லை, அமிர்த யோகமாக இருக்குது. அதனால் அனைத்து சுபகாரியங்களும் அனைத்தும் செய்து கொள்ளலாம். திருமணங்கள் கிரகப்பிரவேசம் போன்வதை நடைபெறாது. ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் முப்புறம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதில் புரட்டாதையும் ஆகாத ஒரு நட்சத்திரமே. வழக்கமான செயல்கள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கலில் தவறு இல்லை. கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், திருமணம் இதெல்லாம் கூடாது. ராசி பலன்களை பார்ப்போமா. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது. கணவன் மனைவி மனசு விட்டு பேசுவீங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லை. உடல் ஆரோக்கியமும் நன்றாக உள்ளது. தாய் தந்தை ஆரோக்கியமும் பரவாயில்லை. 12ஆம் இடத்தில் சந்திர பகவான். அதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நல்ல தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு, அரசு அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். கணவன் மனைவி மகிழ்ச்சி பொங்கும். மாணவர்கள் குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். பிரயாணத்தினால் நன்மை உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். தான் உண்டோ தன்னுடைய வேலை கொண்டு இருப்பீர்கள். பிரயாணத்தினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, திடீர் யோகம் உண்டு. மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு சரியாகும். பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலை கொண்டு இருப்பது சிலாகியம். பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு சரியாகும். ஏன்னா ராசியாதிபதி அஷ்டமத்திலும் 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். அஷ்டமத்தில் இருக்கிற நேரத்தில் சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்தில் பணவரவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யமும் பெருகும். நல்ல தினமே. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருக்குது. பல விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உணவு விஷயத்திலையும், பிறரிடம் பழகும் பொழுதும், வாகனத்தை இயக்கும் பொழுதும், கணவன் மனைவி பேசிக்கொள்வதும் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்வது நன்று. பொதுவாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவது நன்று. சகோதர ஒற்றுமை குறையும். திடீர் யோகங்கள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. உயர் எதிரிடம் பழகும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பதை சிலாகியம். மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான். பங்காளியை பகைமை கொள்ளாமல் இருப்பது நன்று. கண்டிப்பாக குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒற்றுமைக்காக பல விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போவது நன்று. திடீர் யோகமும் உண்டு. பண நெருக்கடியும் ஏற்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை தன்னிடம் இருக்கிறது. சமாளித்து விடுவீர்கள். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வார்த்தைகளில் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. உயர் அதிகாரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். சக ஊரிடத்தில் நன்மதிப்பை பெறுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சகோதரர்களுக்கு அனுசரணையாக இருந்து வேண்டிய உதவிகள் செய்வீர்கள். நல்ல தினமே.
அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, 4ஆம் இடத்தில் சந்திர பகவான். தாயாரின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனம் தேவை. அரசு அனுகூலங்கள் உண்டு. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பீர்கள். பிரயாணத்தினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். லாபம் உண்டு. நல்ல தினமே. அன்பார்ந்த மகராசி நேயர்களே, 3ஆம் இடத்தில் சந்திர பகவான். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போவீர்கள். குடும்ப விஷயத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நன்று. பிரயாணத்தினால் அனுகூலமான நிலைமைகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, திடீர் அஷ்டமம் உண்டு. பிறருக்கு உதவி செய்வீர்கள். சகோதரர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வாகன ஆதாயம் உண்டு. புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பது சிலாகியம். திடீர் யோகமும் அஷ்டமும் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. சக ஊழியரிடம் பழகும் பொழுதும் பேசும் பொழுதும் வேலை சம்பந்தமாக பேசும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.